2021 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவிடமிருந்து திமுக கைப்பற்றிய குன்னூர் தொகுதியுடைய நிலவரம் குறித்து விரிவா பார்க்கலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. குன்னூர் சட்டப்பேரவை தொகுதி மலை மாவட்டமான நீலகிரியில குன்னூர், கோத்தகிரி தாலுகாக்கள் மற்றும் கிராமங்களை உள்ளடக்கிய தொகுதி. சுற்றுலா, வேலைவாய்ப்பு, காய்கறி மற்றும் தேயிலை விவசாயம் தொகுதி மக்களுடைய பிரதான தொழிலா இருக்கு. தேயிலை தொழிலை சார்ந்து மட்டும் ஏறத்தாழ 1 லட்சம் மக்கள் இருக்காங்க. பிப்ரவரி 23 தேர்தல் ஆணையம் வெளியிட்ட இறுதி வாக்காளர் பட்டியல்ல தொகுதியில 83,045 ஆண் வாக்காளர்கள், 92,768 பெண் வாக்காளர்கள், 7 மூன்றாம் பாலின வாக்காளர்கள், இப்படி மொத்தமா 1,75,820 வாக்காளர்கள் இருப்பதா தெரிவிக்கப்பட்டிருந்தது. 1957 இருந்து தேர்தலை சந்திச்சுட்டு வர்ற குன்னூர் தொகுதியில அதிகபட்சமா திமுக 9 முறை ஜெயிச்சிருக்கு, அதிமுக 3 முறை ஜெயிச்சிருக்கு. காங்கிரஸ் கட்சி 2 முறையும், தமிழ் மாநில காங்கிரஸ் 1 முறையும் வெற்றியை வசமாக்கியிருக்கு. கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்ட ராமச்சந்திரன் 61,820 வாக்குகளை வாங்கி வெற்றியை வசமாக்கினார். அவருக்கு எதிராக போட்டியிட்ட அதிமுக வினோத் 57,715 வாக்குகளை வாங்கி தோற்றாரு. தொகுதி அதிமுகவிடம் இருந்து கை நழுவியது. மறுபுறம் 2016 தேர்தலில் அதிமுக கிட்ட பறிகொடுத்த தொகுதியை கடந்த தேர்தலில் திமுக கைப்பற்றியது. இப்ப தேர்தல் நெருங்க குன்னூர் தொகுதி மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்குன்னு கேட்போம். இந்த லெவல் கிராஸோடைய பிரச்சனைகள் எப்போ பார்த்தாலும் வந்துக்கிட்டு எந்த ஒரு ஆம்புலன்ஸ் போகிறதுனா கூட இந்த வழியாக தான் போகணுமே தவிர்த்து வேறு வழியே கிடையாது. அந்த வழியை சரிப்படுறேன்னு சொல்லிட்டு இதுவரை சொன்னாங்க. இதுவரை எந்த ஒரு வாக்குறுதி இல்லை. அதே மாதிரி மார்க்கெட் பகுதியில் இருக்கிற கடைகளுடைய பிரச்சனைகளை வந்துக்கிட்டு பயங்கரமாக தாண்டவம் ஆடுது. எந்த கட்சி வந்தாலும் வந்துக்கிட்டு அதை நிறைவேற்றுறதுதான் சொல்கிறாங்களே தவிர்த்து இதுவரையும் வந்துக்கிட்டு அதன் மீது வந்துட்டு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கிறதில்ல. அதனால் வந்துக்கிட்டு ஏறக்குறைய மார்க்கெட்டில் இருக்கிற மார்க்கெட் பிளேஸில் இருக்கிற அத்தனை மக்களும் பாதிக்கப்படுறாங்க என்பது தான் எங்களுடைய கருத்துங்க. இ-பாஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப இ-பாஸ்னால கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா கடந்த ஒரு 3 வருடங்களுக்கெல்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா இ-பாஸ் இல்லாமல் நீலகிரி மாவட்டத்தோட வாழ்வாதாரம்லாம் உயர்ந்துருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்திலேருந்து எல்லாமே தாழ்வான பகுதிக்கு, அதாவது கோயம்புத்தூர், மேட்டுப்பாளையத்தை நோக்கி போயிட்டுருக்காங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இங்கே வருமானமே கிடையாதுங்க. மக்கள் வந்தால் தானே இங்கே வருமானம், ஆனால் இங்கே வருமானமும் கிடையாது. இங்கே பார்த்தா சரியான பார்க்கிங் இல்லை மெயின். அதனால் வந்து என்ன ஆகுதுன்னா பிஸ்னஸ் அடிப்படுது. அதே மாதிரி மல்டி லெவல் பார்க்கிங் பண்ணுறோன்னாங்க, அது மல்டி லெவல் பார்க்கிங் இன்னும் சக்ஸஸ் ஆகலை. எங்களுக்கு வந்து பொதுவான ரெஸ்ட் ரூம் இல்லை, அதனால் கொஞ்சம் எல்லாத்துக்குமே ரெஸ்ட் ரூம் அமைச்சு தர மாதிரி கேட்டுக்கிறோம். டூரிஸ்ட்டுக்கும் ரெஸ்ட் ரூம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இங்கே பெரியவங்க எல்லாமே, வயசானவங்க எல்லாருமே வராங்க. ரெஸ்ட் ரூமுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் எல்லாத்துக்கும் கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் ரூம் கொஞ்சம் அமைச்சு தர மாதிரி ஒரு 5 ரெஸ்ட் ரூம்னாலும் எங்களுக்கு அமைச்சு கொடுத்துருங்க. குன்னூர்லேருந்து ஊட்டி போகிற ரோட்டில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அங்கே மேம்பாலம் கட்டித்தரேன்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ வரைக்கும் ஒன்றுமே பண்ணி தரல. காலையில் ஈவினிங்லாம் போனால் வெளியில் வண்டி எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ள நடந்து போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. ரோடை வந்து நோண்டி விட்டு போகிறாங்க. அந்த ரோடை வந்து இதுவே வரைக்கும் சரி பண்ணுறதில்ல. நிறைய ஆக்சிடென்ட் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி போகிறக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரோடெல்லாம் அகலம் பண்ணி வச்சுருக்காங்க. அதை அகலம் பண்ணி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100க்கு மேலே ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. இந்த ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் வந்து அந்த ரோடு நோண்டனால தான் வந்திருக்குது. இப்போ விரிவார்க்கு பண்ணுறேன்றாங்க. விரிவார்க்கு பண்ணிவிட்டு பாதி இடத்துல வண்டி நிப்பாட்டிடுறாங்க. டேமேஜ் ஆகி நிற்கிது வண்டிகளெல்லாம். சரியான முறையில் வந்து இங்கே பண்ணுறதில்ல. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.